Gross total income and tax liability. இந்த ஒரு சாப்டருக்காக தான் நம்ம இத்தனை சாப்டர் படித்தோம். இந்த ஒரு சாப்டருக்காக தான் நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சேலரின்றது 5 ஹெட்டு, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், ரேட் ஆஃப் டேக்ஸு, செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டு, கிளப்பிங், டிடிஎஸ், அட்வான்ஸ் டேக்ஸ், எல்லா சாப்டருக்கான கடைசி இதுதான் முற்றுப்புள்ளினா என்னது, ஒருத்தவங்களோட டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம இன்கம் ஃப்ரம் ஹெட் எது பார்த்தோம், சேலரி பார்த்தோம்னா சேலரி இன்கம் மட்டும் இருக்கும், பிஜிபிபி ஹெட் இன்கம் மட்டும் இருக்கும், அதர் சோர்ஸ் மட்டும் பார்த்தோமோ அந்த ஹெட் எடுத்து ஸ்பெக்யூலராக பார்ப்போம். இந்த ஹெட்டில் கிராஸ் டோட்டல் இன்கம் ஆஃப் ஆல் ஹெட்டை சேர்த்து கண்டுபிடிக்கும். அப்போ நல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்கோ, திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் 10 மார்க் கொஸ்டின் பேப்பர். ஒரே கொஸ்டின் 10 மார்க் எடுக்கும். இந்த கொஸ்டின் தான் 10 மார்க். இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உனக்கு எக்ஸாமுக்கு 60 மார்க் இன்கம் டேக்ஸ், அதில் 18 மார்க் எம்சிக்யூ, மீது 42 மார்க்கில் 1/10 மார்க்னா 1/4 25% ஒரே கொஸ்டின். அப்போ இந்த சாப்டரில் ஒரு 10 கொஸ்டின் பார்த்தா மொத்த சாப்டர் முடிஞ்சிச்சு. உனக்கு மெஜாரிட்டி ஆஃப் இன்கம் டேக்ஸ் இதுவும் ப்ளஸ் எம்சிக்யூமே காப்பாற்றிக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு ஏதோ சேலரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒரு அளவுக்கு புண்ணியமாக தெரியும், பிஜிபிபி கேபிட்டல் தெரியும். அப்போ அந்த ஒரு இல்லாமல் ப்ரொவிஷன் அங்கங்கே இங்கே ஹேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நமக்கு என்ன பண்ணுவோம், மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் இன்கம் டேக்ஸில். ஸோ இதுதான் அல்டிமேட், இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின். அதுவும் கம்பல்சரி கொஸ்டின் போனால் என்ன பண்ண முடியாது, சாய்ஸ் விட முடியாது. இந்த சாப்டர் அவனால சாய்ஸ் விட முடியாது. கம்பல்சரி இந்த கொஸ்டின்னா 10 மார்க்கு கேட்பான். 10 மார்க் என்னென்னா ஒரு 15-20 கொஸ்டின் இருக்காங்க. 20 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். இந்த கொஸ்டின் என்ன பண்ணிடலாம், அச்சீவ் பண்ணிடலாம், ஈஸியாக எழுதி மார்க் எடுக்கலாம். இந்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எல்லா ஹெட்ஸோட ப்ரொவிஷன்ஸும் கிளியராக தெரிஞ்சிடும். ஆனால் யூ நீட் நாட் டு பி எ எக்ஸ்பர்ட் இன் ஆல் தி ஹெட். இந்த சாப்டர் போகும்போது உனக்கு எல்லா ஹெட்டில் உள்ள ஈச் அண்ட் எவரி ப்ரொவிஷன், நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஈச் சாப்டர், ஈச் ஹெட் நீட் நாட் டு நோ. அப்படி நூக் அண்ட் கார்னர் செக் பண்ணால் அது இண்டிவிஜுவல் ஹெட்டில் செக் பண்ணுவான், இந்த சாப்டரில் செக் பண்ண மாட்டான். நீ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் பெருசாக நடக்க 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது, 3 ப்ராப்பர்ட்டி இது 2 ப்ராப்பர்ட்டி அப்படியே அண்டர்லேஸ்மெண்ட் ரெக்கார்ட் ஆகல அப்படி இப்படின்னு நடப்பேன். கொஸ்டினில் 2 ரிசீவ்டு. நீ என்ன பண்ணுவோம், 2 ரிசீவ்டு தூக்கி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் போட்டுருவோம், 30% சாண்டிடேஷன் இருக்கும், ரிமைனிங் இன்கம் பண்ணுவோம். இந்த பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும், ஹெட் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏதாவது ஒரு ஹெட்டில் தான் டெப்த் செக் பண்ணுவோம். ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம் எல்லா ஹெட்டும் சேர்றதுனால உனக்கு மெஜாரிட்டியாக எதுலையுமே அந்த பின் பாயிண்ட் ப்ரொவிஷன் என்ன பண்ண மாட்டான், செக் பண்ண மாட்டான். பின் பாயிண்ட் ப்ரொவிஷன் இப்போ 35 சயின்டிஃபிக் ரிசர்ச்லேருந்து எக்ஸாமில் கேள்வி வருதுன்னா 35 ரிசர்ச் மட்டும் கேட்டோம்னா அது பிஜிபி சாப்டரில் உள்ள 5 மார்க் கேட்பான். வெறும் 35 மட்டும் எத்தனை பர்சன்ட் இல்லை ஒரு லைன் ஐட்டம் 35லேருந்து வந்தால் பெரிய விஷயம். 35 அமாடேஷன் எக்ஸ்பென்ஸாக இதில் வரவே வராது. 36ல் படிச்சல ஏதாவது ஒரு ஐட்டம் செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்துதுன்னா பெரிய விஷயம். ஜென்ரல் டிடக்ஷன் வரும், டிடிஎஸ் டிடக்ட் பண்ணலன்னு இன்கம் வரும். அந்த மாதிரி பிஜிபி சாப்டர் பார்த்தோம் தெரியுமா, ஒரு 10 டிரான்சாக்ஷன் கொடுத்துருப்பான், டிடிஎஸ் பிடிக்கல, அப்புறம் மேலே கேஷ் பேமெண்ட்டு, ரிலேட்டிவ் பேமெண்ட்டு, அப்புறம் வந்து நாட் பெய்டு 43B, இது மாதிரி 4 செக்ஷன் தான் இன்கம் டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? கிராஸ் டோட்டல் இன்கம்ல எந்த காம்பினேஷனில் கேட்பாங்கன்னா கன்ஃபார்ம் பிஜிபிபி ஒன்று இருக்கும். கன்ஃபார்ம் பிஜிபிபி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அதர் சோர்ஸ், பிஜிபிபி சேலரி அதர் சோர்ஸ், பிஜிபிபி கேபிட்டல் கெயின் அதர் சோர்ஸ், பிஜிபிபி சேலரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அதர் சோர்ஸ் அப்படிங்கிற காம்பினேஷனில் வச்சுருப்போம். மெஜாரிட்டியாக 2 ஹெட்டு ஷோர் ஷார்ட் இருக்கும், ஒன்று பிஜிபிபி இன்னொன்று அதர் சோர்ஸ். அந்த 3வது ஒரு ஹெட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சேர்ப்பான், சேலரி சேர்ப்பான், கேபிட்டல் கெயின் சேர்ப்பான். 3வது ஒரு ஹெட்டு அந்த சேலரி கேபிட்டல் கெயின் எப்படி சேர்ப்பான்றதையும் நான் சொல்லிடுறேன். உனக்கு எப்படி கொஸ்டின் கொடுப்பான்னா ஒரு P&L கொடுத்துருவோம். அந்த P&L டு லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஷேர்ஸ்னு கொடுத்துருவோம். ஓகே, அப்படின்னா அது என்ன ஹெட்டு, கேபிட்டல் கெயின் பை ரெண்ட் ரிசீவ்டுன்னு கொடுத்துருவோம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போ அதுலேயே உனக்கு தெரிஞ்சிச்சு இட் இஸ் என்ன இன்கம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். அங்கே எடுத்து போய் 30% டிடக்ட் பண்ணி அதே P&L லெஃப்ட் சைடு முனிசிபல் டாக்ஸ் பெய்டுன்னு இருக்கும். அப்போ ரெண்ட் ரிசீவ்டுக்கான அதர் எக்ஸ்பென்ஸ் மைனஸ் டாக்ஸ். அது P&L கொடுத்தா இது உள்ள வரக்கூடாது. அதனால P&L கொடுக்காம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் மிஸ்டர் பிரகாஷ். அப்போ இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்ன இன்கம் இந்த பக்கம் போடலாம், என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் இந்த பக்கம் போடலாம், அவன் ஜென்ரல் அமௌண்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் போட்டுருக்கோம். நீ அதுலேருந்து என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். ஸோ உனக்கு ஸ்பெக்குலராக தனியாக இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், இது கேபிட்டல் இன்கம் ஒரு லைன் ஐட்டம். ஆனால் மெஜாரிட்டி எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா பிஜிபி. ஸோ ஃபஸ்ட்டு பர்சன்டேஷன் தான் கிராஸ் டோட்டல் இன்கம் உனக்கு மார்க்கை ஈடு பண்ணி கொடுக்கும். எது பர்சன்டேஜ். இந்த ஆன்சரை கிராஸ் டோட்டல் இன்கம் ஃபஸ்ட்டு 10 மார்க் கொஸ்டினா ஒரு 8 பேஜுக்கு எழுதணும். எத்தனை பேஜ்? 8 பேஜுக்கு எழுதணும். எப்படி எழுதணும்னு நான் சொல்லித்தரேன். இந்த பேப்பர்லேயே இந்த போர்ட்லேயே 8 பேஜ் ப்ரெசென்ட் பண்ணுறேன் எப்படின்னு பாருங்கள்.
8 பேஜுக்கு ப்ரெசென்ட் பண்ணால் ஒன்று உன்னோட தப்பு குறைஞ்சிடும், ஜீரோன்னு சொல்ல மாட்டேன், உன்னோட மிஸ்டேக் ரெடியூஸ் ஆகும். ரெண்டாவது அவனுக்கு ப்ரெசன்டேஷன் உன்னோட ப்ரெசன்டேஷன் பிடிச்சிடும். இந்த ப்ரெசன்டேஷனுக்கு ஹேண்ட் ரைட்டிங் தேவையில்லை, ஐடியா ஆஃப் ப்ரெசன்டேஷன் எப்படி பேப்பரில் இந்த சம் ப்ரெசென்ட் பண்ணணுன்ற ஐடியா, அந்த ஐடியா சொல்லிடுறேன். இப்படி தான் எழுதணும். நான் ஆல்ரெடி எழுதி வச்ச ஃபார்மேட்டாக நான் எப்படி போகலாம் பிடிஎஃப் நோட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன், கேபிட்டல் அது மாதிரி எழுதி நோட்ஸ் அனுப்புகிறேன். கவனி, ஃபஸ்ட்டு உன்னோட ஃபஸ்ட்டு பேஜ் ஆஃப் கொஸ்டினில் 1A மேலே கொஸ்டின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதில் இது பேஜ் நம்பர் 1. இது என்னது? பேஜ் நம்பர் 1. Computation of income of Mr. Akash for the assessment year 2020-21 அப்படின்னு ஒரு ஹெட்டிங் எழுதிட்டு particular working rupees, income from salary, income from house property, income from PGBP எழுதக்கூடாது, profit and gain from business or profession எடுத்தா 3 லைன் அடங்கிடும். ஓகேவா? income from capital gain, income from other source. இப்போ இத 3 லைன்ல எழுதணும். income from PGBP எத்தனை லைன் எழுதணும்னா 3 லைன். இது மட்டும் தான் ஒரு பேஜ்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் பேஜ்ல. இது ஆட் பண்ணா என்ன பண்ணனும்? டோட்டல் இன்கம், gross total income less chapter 6A direction answer total income வருமா? இது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும். அப்ப எத்தனை லைன் ஐட்டம் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 லைன் ஐட்டம் எப்படி சார் 20 லைன்ல எழுதணும்? எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் மேல இருக்கு தெரியுமா, ஒரு 2 லைன் இருக்கு. நான் பிரசன்டேஷன் மேட்டர்ஸ்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்டர்ல இருந்து 2 லைன் இருக்கு. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் மிஸ்டர், இங்க கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் டாக்ஸ் லைபிலிட்டி எழுதிக்கோ. சாரி, நான் உள்ள விட்டேன். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் டாக்ஸ் லைபிலிட்டி ஆஃப் மிஸ்டர் ஆகாஷ் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் மடக்கி எழுதினா 3 லைன் வந்து எப்படி? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் ஆஃப் மிஸ்டர் ஆகாஷ் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 2020 எழுதிடணும். எத்தனை லைன் ஆச்சு? மேலே 2 லைன் விட்டேன், 5 லைன் தான் வருது. அதுக்கப்புறம் பர்டிகுலர்ஸ் ஒர்க்கிங் அவுட் ருபீஸ் அடுத்த லைன் எழுதக்கூடாது. ஒரு லைன் விட்டு இன்கம் ஃப்ரம் சேலரி, ஒரு லைன் விட்டு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அப்புறம் 2 லைன். நீ 2வது லைன் யூஸ் பண்ணதே அவனுக்கு தெரியாது. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மறைச்சி எழுதிருக்கும். அப்போ அதுக்கப்புறம் இன்னொரு லைன் விட்டுருவாரு. அடுத்து இன்கம் ஃப்ரம், அப்போ எத்தனை லைன்? 1 2 3 லைன் ஆகும். அப்புறம் இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷனல் ப்ராஃபிட் அண்ட் gains from business or profession. எத்தனை லைன் ஆச்சு? ஒரு லைன் இருக்கு. இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் கீழே எழுது. அப்புறம் 2 லைன் ஆயிடுச்சு. ஒரு லைன் அதர் சோர்ஸ் மடக்கி எழுது. இப்போ டோட்டல் இதில் மட்டும் ஒரு 10 லைன் காலி. ஈக்குவல் போட்டு கிராஸ் டோட்டல் இன்கம், டோட்டல் இன்கம் ரவுண்ட் ஆஃப் அண்டர் செக்ஷன் 288A. இதை மறக்காம ஃபர்ஸ்ட் பேஜ் எழுது. இதுக்கு உனக்கு ஆன்சரே தெரியாது, உனக்கு கொஸ்டினே பார்க்கணும். நான் இது எழுதி சார் கொஸ்டின் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமே இல்லை, யோசிக்காம நீங்களும் போடு. இப்படி எழுதுறதுனால என்ன ஆகும்னா நீ இந்த இன்கம் இருக்கா செக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஆனால் எப்படி நம்ம நீங்களும் போடணும். இப்போ 2வது பேஜ், இது ஃபர்ஸ்ட் பேஜ் ஃப்ரண்ட். எனக்கு ஒரு பேப்பர் கூட நம்ம இது எக்ஸாம் பேப்பர் வச்சுருக்கோம்ல, அங்கே கீழே கிடக்கும் பாருங்க, அந்த கீழே இருக்கு பாருங்க எக்ஸாம் பேப்பர் இருக்கு, அங்கே கீழே இருக்கு. ரைட், இதை பாருங்க, இதான் உங்கள் எக்ஸாம் பேப்பரோட சைஸ்ன்னு வச்சுக்கோ. இதில் ஃபஸ்ட்டு பேஜே இது. இதான் உங்கள் எக்ஸாம் பேப்பர் சைஸ். இதில் ஃபஸ்ட்டு பேஜில் இந்த டேட்டாவை எழுதணும். இந்த செகண்ட் பேஜ் இருக்கு தெரியுமா, இதை கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டாக்ஸ் லைபிலிட்டி வச்சுக்கணும். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டாக்ஸ் லைபிலிட்டி. டாக்ஸ் லைபிலிட்டி இப்போ டோட்டல் இன்கம் வந்துருச்சுல, இப்போ டாக்ஸ் ஃபார் த டோட்டல் இன்கம் சொல்லி எழுதிட்டு டாக்ஸ் லைபிலிட்டி ஸ்லாப் ரேட் எழுதி அப்புறம் கால்குலேஷன் எழுதி ஆன்சர் எழுதி முடிச்சிடலாம். அப்போ டோட்டல் டாக்ஸ் லைபிலிட்டி வில் பி அமௌண்ட் திஸ், டோட்டல் டாக்ஸ் அமௌண்ட் திஸ்ன்னு இந்த பேஜ் ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். இப்போ 3rd பேஜில் தான் உங்களோட ஒர்க்கை நான் சொல்ல போகிறேன். இப்போ இங்கே என்ன எழுதியிருக்கேன், you have to open each working on for each head.
அப்போ ஒர்க்கிங் நோட் 1 salary salary இன்கமே இல்லையே அப்படின்னா ஒர்க்கிங் நோட் 1 income from salary there is no salary income for this assessee for the assessment area 2021 working note close ஒரு ரெண்டு லைன் க்ளோஸ் பண்ணி அப்போ ஆஃப் பேஜ் கவர் இல்லைன்னு சொல்லி எழுதுறதுக்கு ஒரு ஆஃப் பேஜ் கவர் இல்லைன்னு சொல்லி எழுதுறதுல பெரிய விஷயம் நினச்சிக்காத நீ கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணாதான் இருக்கா இல்லையா நான் சொல்ல முடியும் அப்படி ஒரு கன்ஃபார்ம் தட் there is no salary income அப்போ ஒரு பக்கம் உனக்கு salary income நீ விட்டுட்டே போல ரெண்டாவது உனக்கு பேஜும் ஓடிச்சு அடுத்தது இப்போ salary income இருக்கு அப்படின்னு என்ன பண்ணணும் salary income computation of income from salary computation of income from salary particulars rupees salary computation எப்படி வரும் basic bonus commission allowance perks gross salary less deduction net salary format எது சார் பேசிக் மட்டும் தான் சார் இருக்கு இது எதுவுமே கொடுக்கல சார் gross salary அதே அமௌண்ட் கொடுக்குற அலவன்ஸ்னா உள்ள எல்லா அலவன்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணி வைக்காது அது கொஞ்சம் ஓவரா இருக்கும் பேசிக் போனஸ் ஃபீஸ் கமிஷன் அலவன்ஸ் உள்ள இருந்துச்சுன்னா எதுவுமே அலவன்ஸ் இல்லைன்னா அலவன்ஸ் மட்டும் எழுதி பர்க்ஸ் எதுவுமே இல்லைன்னா ரிட்டைர்மெண்ட் மீன்ஸ் டோட்டல் பண்ணால் கிராஸ் சேலரி கன்ஃபார்ம் டிடக்ஷன் இருக்கும் 50,000 ரூபாய் அந்த டிடக்ஷன் பண்ணிட்டு நெட் சேலரி இந்த நெட் சேலரியில் எழுதிருக்கல இதுக்கு ஒர்க்கிங் நோட் ஒன்னா ரெஃபரன்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட் சேலரியில் இந்த அமௌண்ட் வந்து இது போகணும் அப்போ ஃபர்ஸ்ட் பேஜோட ஆன்சர் இந்த இடத்துக்கு வந்துடும் இப்போதைக்கு நம்ம எத்தனை பேஜ் எழுதிருக்கோம் 4வது பேஜ் இருக்கும் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோர் சார் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்கும் ஆனால் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் ரொம்ப மட்டமாக இருக்கும் சப்போஸ் இந்த இடத்துல சொல்ல மறந்துட்டாங்க இதுலேயே பேஜ் முடிஞ்சிருச்சு இதுலேயே பேஜ் முடிஞ்சிருச்சு கீழே 2 பாயிண்ட் நோட் எழுதி என்ன தெரியுமா ஃபார் ஆல் எம்ப்ளாயீஸ் those income is charged and this is salary there will be a deduction of 50,000 rupees from their gross salary ஒரு deduction ரெண்டாவது பாயிண்ட் there is no allowance or perks for this employee சும்மா நோட் பேஜ் ஃபில் பண்ணிருக்கணும் அந்த இடத்துல நீங்க ஒர்க்கிங் நோட் எழுதிருக்கணும் ஒர்க்கிங் நோட் உனக்கு அந்த இடத்துல ஸ்கோப் கொடுத்துருந்தானா ஸ்கோப் வச்சு ஒர்க்கிங் நோட் எழுது சே எக்ஸாம்பிள் அலவன்ஸ் கொடுத்துருக்கான் 200 rupees tribal area allowance will be given for this employee அப்படின்னு சொல்லி ஸ்கோப் கொடுத்தானா அந்த ஸ்கோப் யூஸ் பண்ணு பர்க்ஸ் ஸ்கோப் கொடுத்தானா பர்க்ஸ் யூஸ் பண்ணு மோட்டார் கார் கொடுத்துருக்கானா மோட்டார் கார் கொடுத்துருக்கான் கொஸ்டின்ல மோட்டார் கார் பெனிஃபிட் கீழே எழுதிருப்பாரு அதை யூஸ் பண்ணு ஃபார் கார் பை எம்ப்ளாயர் expense by employer na 1800 2400 is used for both purposes இருக்குல அந்த கொஸ்டின் கீழ எழுதிருக்கு ஸ்கோப் கொடுத்திருந்தா ஸ்கோப் இல்லனா அவன் கொடுத்திருக்கிற பாயிண்ட் எக்ஸாம் என்ன எழுதணும் ஜெனரலா 50000 டிடக்ஷன் ஓகேவா கிராஸ் salary will be this that நீ ராவ் ரெண்டு லைன் எழுதி விட்டுறணும் இந்த இடத்துல கன்ஃபார்ம் salary-க்கு 2 வர்க்கிங் நோட் இருக்கணும் மினிமம் 2 வர்க்கிங் நோட் ஸ்கோப் இருந்துனா நிறைய வர்க்கிங் நோட் ஸ்கோப்னா என்ன சார் ஸ்கோப்ங்கறீங்க கொஸ்டின்ல salary income மெயினா கேட்டிருக்கான் போற போக்குல salary வித்தா ஸ்கோப் இருக்காது salary received from ஒரு ஹாஸ்பிடல் டாக்டரோட பேட் எக்ஸ்பென்டிச்சர் கொடுத்துருப்பாங்க இன்கம் எக்ஸ்பென்டிச்சர் அதுல salary received from this hospital கொடுத்துருப்போம் அதுல உங்களுக்கு எந்த ஸ்கோப் கிடையாது அந்த salary அப்படியே போட்டு 50000 ரூபாய் டிடக்ஷன் போட்டு ரிமைனிங் ஆன்சர் போட வேண்டாம் அப்போ ஸ்கோப் இல்ல அப்ப என்ன எழுதணும் 50000 ரூபாய் டிடக்ஷன் இருக்கு no there is no allowance or perks for this employee given in the question அப்படினா அது ஒரு ஜெனரல் பாயிண்ட் சார் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க என்ன பார்த்தோம் salary income ஒன்னு பிஜிபி இன்கம் இருக்கு ரெண்டு இடத்துல டிஃபரண்டா கொடுத்துருக்காங்க அப்ப salary-க்கு தனியா ஸ்கோப் அப்ப நீ வந்து perks பத்தி நோட்ஸ் எழுதணும் allowance பத்தி நோட்ஸ் எழுதணும் என்ன இப்ப என்டர்டெயின்மென்ட் அலவன்ஸ்னா என்டர்டெயின்மென்ட் அலவன்ஸ் பத்தி ஸ்பெசிபிக் நோட்ஸ் ஹெச்ஆர்னா ஹெச்ஆர்க்கு ஸ்பெசிபிக் நோட்ஸ் பண்ணணும் பட் ஜிடிஏல ப்ரொசீஜர் செக் பண்ண மாட்டோம் ஓகேவா ஸோ ஒரு 2 வர்க்கிங் நோட் மெயின் சேலரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நீ சொல்கிறேன் பாரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒன்று லாஸ்ட் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இல்லை இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒரே ஒரு ஹவுஸ் தான் டேரக்டாக அப்படியே ரெண்டு ரிசீவ் ஜிஏவிலாம் கண்டுபிடிக்கலாம் டேரக்டாக ரெண்டு ரிசீவ் அப்படின்னு கொடுத்துருப்போம் அதுதான் ஜிஏவி ப்ளஸ் முனிசிபல் டேக்ஸ் இருக்கும் என்ஏவி ப்ளஸ் 30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோயிங் கேபிட்டல் இருந்தால் இருக்கும் இல்லைனா அது கிடையாது லாஸ்ட் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம கம்ப்யூட்டேஷன் இருக்குல்ல அதுக்கு எல்லாமே கொஸ்டின்ல இருக்கும் நீ அப்படியே தூக்கி போட சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருப்பான் இன்கம் எக்ஸ்பென்சர் கொடுத்துருப்பான் அதுல முனிசிபல் டேக்ஸ் ஃபார் ஆல் கொடுத்துருப்பான் அதுல 2/3 ஃபார் ஹவுஸ் 1/3 ஃபார் ஆஃபீஸ் இருக்கும் ஓகே அந்த டோட்டல் முனிசிபல் டேக்ஸ்ல 2/3 தான் இங்க டிடக்ட் பண்ணுவோம் 1/3 பிஜிபிபிஏ டிடக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்ப அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வர்க்கிங் மட்டும் பண்ணிக்கலாம் அந்த முனிசிபல் டேக்ஸ் எடுத்து மைனஸ் பண்ணிக்கலாம் சோ ஜிடிஏல ஜெனரலா அந்த ஃபார்மேட் போட்டினா அதுக்கான ஃபிட்டிங் நம்பர் அவனே கொடுத்துருப்பான் ஜிஏவி கண்டுபிடிக்கலாம் அவனே இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவான் அதுக்கு போட்டு உனக்கு முனிசிபல் வேல்யூ ஃபேர் வேல்யூ இதெல்லாம் கொடுத்தாதான் ஜிஏவி கண்டுபிடிக்கணும்ன்ற ஆப்ளிகேஷன் அதெல்லாம் என்னன்றனால அப்படியே இன்ட்ரெஸ்ட் எடுத்து போட்டு முனிசிபல் டேக்ஸ் மாதிரி ஒன்று ஃபுல்லாக கொடுத்துருப்பான் இல்லை ஷேர் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் என்ஏவி ஸ்டாண்டிங் பர்சன்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் எதுவும் கேட்க தேவையில்ல அப்படியே போடலாம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தானா போடு இல்லைனா விட்டு பிஜி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இன்ட்ரெஸ்ட் மேபி பெய்டு ஆர் பேயபிள் ஆனால் பிஜிபியில் பெய்டு கரெக்டாக ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா
paid or payable அதனால கொடுத்துருப்பான். இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் கொடுத்துருக்காங்க, இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவோம். அதில் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணியிருப்பான், இன்ட்ரெஸ்ட் ஃபார் த லோன், ஹவுசிங் லோன் ஆர் த லோன் கொடுத்து 1 lakh, 2/3 occupied by the residence, 1/3 for office, ஒரே பில்டிங், 2/3 for self occupied. அப்ப 2/3 இன்ட்ரெஸ்ட் பேயபிள்னாலும் நம்ம கிளைம் பண்ணலாம். ஆனா மீதி 1/3 இன்ட்ரெஸ்ட் பெய்ட்னா தான் கிளைம் பண்ண முடியும். அதுதான் மேட்டர். அப்ப பேயபிள்னு கொடுத்துருப்பான். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில கிளைம் பண்ணலாம், பிஜிபில கிளைம் பண்ண முடியாது. புரியுதா? அப்ப என்ன பண்ணுங்க, இன்கம் ஃப்ரம் பிஜிபி சாரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கிராஸ் அண்ட் வேல்யூ லெஸ் முனிசிபல் டாக்ஸ் என்ன 30% டேக்ஸேஷன், இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed capital போட்டு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி போட்டா ஒரு 3 முடிஞ்சிடும். கீழ 3 நோட் கன்ஃபார்ம் 3 நோட். there will be a 30% of transaction for all the assessee at their எந்த வேல்யூல NAD at least 224B 24A B interest on borrowed capital if any paid or payable can be claimed. Municipal tax paid alone can be claimed. 3 working note. லாஸ் ஃப்ரம் ஒரு 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பான் சில சம்பள. அப்போ 1 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், இன்னொரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ், ரெண்டு செட்டப் பண்ணலாம் 70 கேபிள் கோட் பண்ணுவோம். முன்னாடி ஒரு 73 இப்ப தெரியும். இப்போ நீ என்ன கோட் பண்ணணும், செக்ஷன் 70 கோட் பண்ணணும். அப்போ இந்த பேஜ் ஓட்டலாம் தெரிஞ்சிச்சு. இந்த பேஜ் எப்படி ஓட்டணும் தெரிஞ்சிச்சா, salary எப்படி ஓட்டணும் தெரியும், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி ஓட்டணும் தெரியும். இதுல இருந்ததுனா ஃபில் பண்ணி, இல்லனா there is no house property income for this assessee. ஓகேவா? அப்புறம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 0. இந்த இடத்துல நீ புரியுதா? அடுத்தது பிஜிபி. இதுதான் ஹைலைட்டிங் கேட்டு. ஏன்னா அவன் கொடுத்துருக்கிறதே P&L தான், ஆர் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் தான். அப்போ P&L மெயினாக என்ன இன்கம் தான் இருக்கும், அப்போ மிச்ச இன்கம்னா நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணேன், ஒர்க்கிங் நோட் 1 salary, 2 பிஜிபி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, 3 பிஜிபி. அப்போ பிஜிபி சாப்டர்ல கம்ப்ளீஷன் ஆஃப் பிஜிபி இன்கம் போட தெரியுமா, நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் P&L அந்த வரைக்கும் அப்படியே வரும். அப்போ என்ன பண்ணணும், நெட் ப்ராஃபிட் ஆஸ் பர் P&L அப்படியே வந்து போடும். ஃபர்ஸ்ட் ஆட் disallowances if debited to P&L. தப்பான டெபிட்டரா ஆட் பண்றேன். ஏன்னா தப்பான டெபிட் பண்ணா இன்கம் என்ன இருக்கும், கம்மியா இருக்கும். அப்ப நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கும். அத என்ன பண்ணிடணும், ஆட் less income credited to P&L but not chargeable under this head. அப்படினா சம்மந்த ரேட்டோட இன்கம் கிரெடிட் பண்ணிருப்போம். அதனால நெட் ப்ராஃபிட் என்ன இருக்கும், P&L அதர் இன்கம் கிரெடிட் பண்ணா நெட் ப்ராஃபிட் என்ன இருக்கும், இந்த அதர் இன்கம் வேற எங்க போகும். அதனால இந்த ப்ராஃபிட் குள்ள இது இருக்கா, அதனால என்ன பண்ணிடுறோம், லெஸ். இது ஓவரால் ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணுவோம், நெட் ப்ராஃபிட் எழுதிடுவோம். டெபிட் சைடு பார்த்தா லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஷேர்ஸ் சொல்லுவோம். இதை நீங்க ஆட் பண்ணணும்னு மட்டும் தெரிஞ்சுக்க கூடாது, இந்த கேபிட்டல் கெயின்ல போடணும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஆனா பிஜிபி சாப்டர் நம்ம படிச்ச போது இந்த இடத்துல ஆட் பண்ணி அது மறந்துடும். ஏன்னா அந்த பக்கம் தானா நடந்துடும். ஆனா நம்ம இங்க என்ன சாப்டர் போறோம், gross total income. இங்க நீ loss on shares ஆட் பண்றனா it will be shown as loss from capital gain. இது short term capital loss or long term capital.